வணக்கம். டே 16ல ரெண்டாவது வீடியோ இது. ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக சில் கான்க்ரீட் போட்டுருக்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். பாதி சில் கான்க்ரீட் போட்டுட்டு பாதி சில் கான்க்ரீட் போடாமல் இருந்தாங்க. ஸோ அந்த வேலை ஒரு பக்கம் ஒரு சைடு பார்ஷியலாக நடந்துகிட்டு இருந்தது ஒரு பகுதி. இதுதான் அந்த சில் கான்க்ரீட்டு. அண்ட் ரெண்டாவது பகுதி என்ன வேலை பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி பேஸ்மெண்ட் ஹைட் தூக்குனாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி பேஸ் லெவல் காலம் பீம் போடுறதுக்காக இந்த காலம் ஆல்ரெடி வச்சுருக்க இந்த காலம் பார்ஸ் விட்டுருந்தாங்க இல்லைங்களா, அதில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ரெண்டு பக்கமும் சுற்றி வந்து அந்த பாக்ஸ் அடிக்கிற மாதிரி சுற்றி வந்து இந்த பலகை அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பலகை அடிச்சிருந்தாங்க. இது அடிக்க சொல்ல நமக்கு என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இந்த மாதிரி சைடில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இடம், ஒரு ஸ்பேஸ் வரும் காலமுக்கு சைடில். ஸோ அதுக்கப்புறம் இது இங்கே தெரியுதுங்களா, இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து சைடில் இந்த ரெண்டு சைட்லேயும் வரும். இந்த சைட்லேயும் இந்த காலம், அதாவது எங்கே வந்து ஒரு ரெண்டாவது செவர் கனெக்ட் ஆகுதோ இந்த காலத்துலையும் இந்த சைட்லேயும் வந்து இந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேப் வரும். அந்த கேப்பை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நான் பர்பஸாக என்ன சொன்னேன்னா, இல்லை நம்ம இவ்வளோ பண்ணுறோம், அதுக்கப்புறம் அந்த பக்கம் அந்த பேப்பர்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்காது, இல்லை கோணி பை சொன்னாங்க, சிமெண்ட்டு பைன்னு. ஸோ அதெல்லாம் ஸ்ட்ராங்காக நிற்காது, இங்கே வந்து நீங்கள் பலகை அடித்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோம். இது வந்து கொஞ்சம் பெரிய கேப்பாக இருக்கிறதுனா அடிச்சிடுவாங்க. ஒரு சிலதெல்லாம் சின்ன கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி சின்ன கேப்லாம் என்ன பண்ணுவாங்க, மைல்டாக நாங்கள் துணி வச்சு கோணி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா பேப்பர் வச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இதில் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அட்டாச்மெண்ட் போட்டிருப்பாங்க, அந்த இருக்குது இல்லைங்களா. இது ஃபஸ்ட்டு என்ன ஆகுனா, சின்ன இதுதான் சார், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கே ஒரு ஷவரோட இன்னொரு ஷவர் கனெக்ட் ஆகுதோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்கான்னு நமக்கு வாட்ச் பண்ணணும். நமக்கு தெரியாது, இருந்தாலும் நாம் ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சுட்டு வந்து பண்ண சொல்ல அவங்க வந்து நம்ம கேட்ட மாதிரியே பண்ணி தருவாங்க. அவங்க பக்கம் தப்பு இல்லைனாலுமே நாம் வந்து நம்ம ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக கேட்டு வாங்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அது அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அட்டாச்மெண்ட், அது நம்ம சொன்ன பிறகு தான் அந்த காலமில் அந்த கார்னரில் இருக்கு பாருங்கள், அது எல்லாமே அந்த மாதிரி தான் போட்டாங்க, இந்த காலம் பேஸ்மெண்ட் லெவல் வரைக்கும். இது நிறைய அனுபவம் இது கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபீல்டில் ரொம்ப அனுபவம் வாழ்ந்தவங்க இல்லை பெரியவங்களுக்கு நிறைய தெரியும். பட் இப்போ இருக்கிற தலைமுறையில் இருக்குது இது ஃபஸ்ட் டைமு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மெட்டீரியல் கான்ட்ராக்ட் விட்டுருவாங்க. லேபர் கான்ட்ராக்டை தாண்டி மெட்டீரியல் கான்ட்ராக்ட் வைத்துட்டு நம்ம தான் காசு கொடுக்குறோமே, நம்ம எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு நம்பிக்கையில் இருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் உள்ளே வந்து ஃபீல்டில் ஓகே எந்த அளவுக்கு அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் போகுது, என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றத நம்ம கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன்.